தன்னுடைய பரம்பரையை நினைக்கும்போது இவங்களை மாதிரி இவரோட அப்பா மாதிரி ஆட்கள் இல்லைன்னா இன்றைக்கி மியூசிக்கோ டெவலப் ஆகிருக்காது. நாங்கள்லாம் பார்த்து அசந்தவங்க. அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு பார்த்து ரசித்தவங்க. அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி அறிமுகமாவதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சொல்லுவதற்காக வந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சதா நிறைய இது மாதிரி நிறைய பண்ணணும். என்ன அப்பப்போ சாங் எழுத கூப்பிடணும். ஓகே. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாங்கை வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லேடி ஜெயரிக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதில் ரொம்ப ஹைலைட்டு கங்கைவரன் பாட்டு எழுதினது தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் இது ஒரு சாங் கொடுத்துருக்கார் பாட்டு எழுதினேன்னு. அவர் எங்கேயோ காரில் போயின்னு இருக்காரு. நான் டியூன் போட்டேன், அப்படியே உடனே எழுதி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பாட்டு எழுதி எனக்கு கொடுத்துட்டார். இந்த சாங் இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த பாட்டு? அப்புறம் நான் இது இவ்வளோ தூரம் மியூசிக் பண்ணுறதுக்கு காரணம் இளையராஜா தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஜெயிலோஃபோன், வைப்ரோஃபோன், எலக்ட்ரிக் கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இளையராஜா, ஐ லவ் யூ. இந்த பாடலை பாடிய தவசீலி, ஃபாரான், மற்றது இந்த இதுக்கான வீடியோக்களை செய்தது வந்து சகு கணேசன் சொல்லி அங்கே இருக்கின்றார். அவர் தான் இவ்வளோ அழகிய வீடியோக்களை எனக்கு செய்திருக்கிறார். அதே மாதிரி டேனி என்றும் ஒருவர், அவர் இன்று வர முடியாமல் போய்விட்டது. எல்லோருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி வார்த்தைகளால் இவர்களுக்கு நன்றி சொல்ல இயலாத இந்த ஜம்பவான்களுக்கு இங்கே இந்த மேடையில் 3 கிட்டாரிஸ்ட் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜம்பவான்கள் என்னுடன் இணைந்து பணியாற்றியதை நான் மிகவும் பெருமையாகவும் வாழ்நாள் நான் வைத்த கொடுப்பனையாகவும் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் க்ரூவுக்கு. அண்ட் மை ஓன் க்ரூ வந்து என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஜோன், அசோசியேட் யுவராஜ் அண்ட் சிவாஜி ப்ரோ அசிஸ்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜ் மட்டும் வாங்க ப்ளீஸ் 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 வாங்க வாங்க. Associate, my operative, my assistant, and 2 people are missing right now. His name is Edwin and Baiju, and then Vinod, and then DIT team. Yes, so இதான் எங்கள் crew and thanks. நீங்கள்லாம் நான் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். Yeah, that's it. இப்போது இந்த படத்தில் அவர்கிட்ட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அவரை இந்த ஜானரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. அவர் ரொம்ப ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரியே நான் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்டில், இந்த பாட்டில், இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதை வச்சு பார்த்து சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் யாழ்னி, அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓவரால் க்ரூஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அப்புறம் ஈஸ்வர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஈஸ்வர் வந்து என்னை ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய சொன்னார். இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இப்படி பண்ணுங்கள், இதை நான் வந்து இப்படி ஃபுட்டேஜ் நான் அப்படி எடுக்கிறேன், ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேசினார். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் 3 சாங் இருக்குது. ஒன்று ஒப்பாரி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபோக் லவ், நீங்கள் இங்கே பார்த்தது. தென் ஃபெஸ்டிவல் சாங் ஒன்று இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து லிரிக் ரைட்டர் மணி அமுதவன் எழுதியிருக்காங்க. அண்டு இன்னொரு சாங் என்னோடய ஃப்ரெண்டு தஞ்சை சதீஷ் அவர் எழுதியிருக்காரு, ஒரு லவ் டேட். அப்புறம் இந்த படத்தில் சிங்கராக அந்தோனிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சத்யபிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. லைக் இன்னொரு சாங் நான் பாடியிருக்கேன். ஸோ நான் பாடின சாங் தான் அந்த ஒப்பாரி சாங். அது இன்னும் வரல. லைக் அது நான் பாடினது தான் இந்த சாங்கில் ஓரலாக இருக்கிறது. தென் எனக்கு கெஸ்ட் நேம் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சாரி. பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அண்ணன் பேரரசு சார், ஜம்பொண்ணு அண்ணன், அசோக். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முக்கிய காரணமே வந்து ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழாவை நடத்தவே முடியாது. உண்மையான விஷயம். என்ன தான் படம் பண்ணாலும் ஒரு இசை வெட்டு விழா, ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு அடுத்தது ரிலீஸு, அதுக்கு ப்ரொடியூசர் சொலுவ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். படம் பண்ணிவிட்டு எவ்வளோ படங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அதான், பணம் இல்லாதது இது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இயக்குனருக்கு சங்கரியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக
வெற்றி தான் சங்கிலி, நீ கவலையப்படாத. அவ்வளோ உழைப்பு இருக்குது. அவ்வளோ அவர் கூட இருக்கிற டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பிங்க, அண்ணன், ஆர்ட் டைரக்டர் வேறு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அசோக் சார் பற்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவான ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் நான். அவருக்கு ஒரிஜினலாக அடிபட்டிருக்கு பார் ஃபைட்டில். நம்ம ஃபைட்னாலுமே அப்படி தானே இருக்கும். என் ஃபைட்டுனாலுமே அப்படி தான் ராவாக தான் வர படங்கள் எல்லாமே ராவாக தான் கேட்குறாங்க. கமர்ஷியல் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் விஜய் சாருக்கு. சார் பேர சார் இருக்கார், திருப்பாச்சி, சிவகாசி, நான் தான் டூப்பு ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ படங்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன் விஜய் சாருக்கு. சொல்கிறேன் நான் இந்த படம். அதேமாரி என்னோட நண்பர் சம்பத் ராமண்ணன் இன்னைக்கு நிறைய படங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கூல் சுரேஷ் அண்ணன் அதெல்லாம் வேற மாதிரி. கூல் சுரேஷ் அண்ணன் ஹீரோயினி வச்சு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருந்தேன். அவரை நல்லா கத்திட்டே இருந்தாங்க, கட் பண்ணிட்டு கூட அவங்க கத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. பாண்டியும் அதில் அவ்வளோவானா ஸ்கெட்ச் கார்த்தி கலை என்னோட நண்பர் இசையமைப்பாளர். இன்று இசையமைப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆறாரு ஒரு வார்த்தை. இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்னு சொன்னால அந்த ப்ரொடியூசரோட எக்ஸிக்யூட்டிவ் ராகுல் தினேஷ் என்னோட தம்பி, நல்ல கூட இருந்து இந்த படத்தை சிறப்பாக இவ்வளோ தூரம் நடத்துறதுக்கு ராகுல் தினேஷுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள மதிங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாம் நல்லா இருக்க முடியும். மேலே உட்காந்துருக்க என்னோட முன்னோடிகளுக்குள்ள வணக்கத்தை சொல்கிறேன். கீழே உட்காந்துருக்க என்னோட சொந்தங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பின்னாடி இருட்டில் உட்காந்துருக்காங்க எல்லாரையும் நம்மளெல்லாம் வெளியே கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள். அவங்கள யாருமே நம்ம எப்பொழுதுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க நினைக்கிறதுனால தான் நம்ம வெளியே வரோம். அவங்க எவ்வளோ நம்ம வெளியே காட்டுறாங்களோ அதுதான் நமக்கு வெளியே. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாத்தையும் அவங்கள பார்க்க வைக்கிறது எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு நான் ஏற்கனவே என்னோட ஃபங்க்ஷன்லேயுமே நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். நான் தொடர்ந்து என்றைக்குமே அந்த பின்னாடி இருட்டுக்கு அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், யாருன்னே தெரிய மாட்டேங்குது பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட்டு போடணும். இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் லைட் போடுறது பெருசு இல்லை, அங்கேயும் ஃபோக்கஸ் லைட் போடணும். அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போகிறது. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார் அழகா பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படி இருப்பார். அவரை பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற, அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோடய கோஸ்டார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார், என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போவுமே லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது, அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவருடைய டைரக்ஷனில், அவர் ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ண படம் கங்கணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தேன், மிரட்டி விட்டுருந்தார். அதே போல் இதில் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது சிறு படம் அப்படின்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இருக்குது. பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், இந்த மாடை வச்சு பண்ணுறது எவ்வளோ சிரமமான விஷயம். அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, ஒரு அடையாளமாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். இறைவன் இருக்கான், படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் பப்ளிக்கில் போய் சேர்க்கணும். எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. அந்த வட மஞ்சு வரட்டு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பக்கம்தான் இந்த கயிறு கட்டி விடுவாங்க. நான் சின்ன பிள்ளைகள் எனக்கு ஒரு 15 வயசுமா பார்த்துருக்குறேன், வண்டி மேலே ஏறுவதேன். அதனால் இந்த மஞ்சு வரட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் அடுத்த ஒரு பருத்தி வர படமாக வரும்னு சொல்லி
வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான திரைப்படமாக இருக்க வேண்டும். இது வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக்கொண்டு, என் அன்புக்குரிய பிரியத்திற்குரிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாம் நிறைய பத்திரிகைகள் இப்போல்லாம் ஃபோட்டோவை போடுறதே இல்லை. ஃபோட்டோவை போட்டு இந்த படப்பிடிப்பு நடக்குது, அந்த படம் ஏதோ ஒரு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புங்கப்பா. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் ஃபோட்டோவை அவங்க தேடுறதுக்கு ஆள் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ஃபோட்டோவே பேப்பர் பார்க்குறேன் நான். பேப்பரில் சரியாகவே ஃபோட்டோவே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கதையை போடுவீங்க. அதெல்லாம் எங்கே போச்சு சாமி? அதெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க. சினிமாவை காப்பாற்றுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை மிகச்சிறந்த படமாக்க, மிக வெற்றி படமாக அமைய உங்களுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். பழனிசாமி, இந்த படம் வெற்றி அடைந்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களை மாதிரி ப்ரொடியூசர் சொன்னாங்களே ப்ரொடியூசர்னு, நீங்கள் உதயகுமார் சார், இவர் கரெக்டாக கதை தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான இயக்குனர் தேர்ந்தெடுத்துருக்கார் சார், கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு, கரெக்டான ஹீரோ தேர்ந்தெடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற தயாரிப்புலாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லதாக இருப்பவங்களே அவ்வளோ பாராட்டுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல மற்ற தயாரிப்பு விட்டுருவோம். இப்போ கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம். ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு. இந்த படம் மாடு பற்றின என் பிகெஸ்ட் நண்பன் இந்த படத்தில், இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரன், அவனோட ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது, நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார், சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்ட் அவரோட மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமாக எவ்வளோ ரௌத்ரமாக இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் அண்ட் யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you guys. And ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து இது எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழா ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல, நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே, நேரில் உங்களோட சப்போர்ட், உங்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே, மாவட்டம், யாரோட பேர் நான் யாரோட பேர் வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ணன் இதில் காப்பா நடிச்சிருந்தார், ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தெர் ஆர் சோ மெனி அந்த ஊரில் நமக்கு கூட நின்று. ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ், இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார், நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்து பின்னாடி இருந்த ஒவ்வொரு டெக்னீஷியன், அசிஸ்டண்ட், சப்போர்ட்டர், ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர் அண்ட் மீடியா பர்சனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். And thank you to all of our press and media friends today for joining us and supporting Double Occupancy. உங்களோட என்கரேஜ்மெண்ட்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டபுள் ஆக்குபென்சி எங்கள் எல்லாரோட கனவு, உழைப்பு, பேஷனோடு உருவான படம். oh my god, stop it. I'm so sorry. இந்த அன்பையும் எஃபர்ட்டையும் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவனி மூவிஸ், பென்ஸ் மீடியா, எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டும் பொழுதே வந்து பயங்கர போல்டாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி அஸ்வின். குஷு மேம் தேங்க்யூ, அனந்திகா தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவங்க முதலாளின்னு சொல்லுவோம் அனந்திகாவை. அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய டஃப் சுச்சுவேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் இன்னும் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விச்சு அண்ணன் கூட ஒர்க் பண்ணது, அவர் வந்து ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால
ஸோ இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் சினிமாவில் என்ன நடந்துச்சு, அவங்க அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி, அது ஒரு ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். வினோத் கிஷன் கூட ஒர்க் பண்ணது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி, தேங்க்யூ. ரஜினின்ற கேரக்டரை நீங்கள் எல்லாரும் எப்படி விட்னஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் நர்வஸாகவும் இருக்குது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாரோட கேரக்டர்ஸும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை டீம். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர காரணமாக இருந்த மிஸ்டர் அருண் அண்ட் டீம், அண்ட் என்னோட அம்மா, அண்ட் டு மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டு த யூனிவர்ஸ். அப்புறம் என்னோட தெய்வத்துக்கு பெரிய நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டர் வந்து டபுள் ஆக்குபென்சி படத்தை பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். Thank you so much. I have to thank my team, Deena, my dear assistant, my pillar of support, my makeup artist, my hairstylist. Avanga illama I couldn't have looked nearly like that person at all. Shruti, ஒரு full circle moment. கட்சி சேரல அவங்க தான் என்ன ஸ்டைல் பண்ணாங்க. என்னோட டெபியூ படத்தில் இவங்க தான் ஸ்டைல் பண்ணுறாங்க. And that is something that's very special for me. The AD team, my dear friend Akash, thank you for everything. Jan, who was also Kachi Serala work pannadhu, it's again like full circle moment. Srini, Vivek, thank you so much. My team, ABC, Vijay and Deepika, who are here, Sarvesh, Rekha, who was there throughout. Ungalama na idu kandipa I couldn't have made it through with this. And my mother, father and brother, you are the reason I am here. Everything I do is for you and for my grandmother, my Amachi. If I've forgotten anybody, and manichidunga, please manichidunga. To all the press, to all the media, kandipa vande engala support pannunga. Romba fresh ana debut ana team. We're trying to make change and we really hope இந்த படம் உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். என்னோட டைம் லைன்ஸ் என்னோட எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்து எனக்கு எப்போவுமே லவ் கொடுத்த என்னோட அப்பா அம்மா ரொம்ப நன்றி. எங்கே பார்க்குறீங்களோ அம்மா அப்பா, லவ் யூ ஸோ மச். அண்ட் பில்லா என்னோட நாய், லவ் யூ. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் தான் என்னோட கடவுள், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுலாம் எப்படி போய் ரீச் ஆக போகுது, நான் என்னோடய படங்கள்லாம் எப்படி ரீச் ஆக போகுது, என்னோட எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னை நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ எவ்ரிவன். என்னோட டைரக்டர் அஸ்வின், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அஸ்வின். ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவர். அப்புறம் என்னோட ஸ்டார்ஸ் சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோத். சின்னதாக எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலுமோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணிக்கிங்க மாற்றிங்கன்னா உடனே அதை பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக அந்த ஷூட்டிங்கை நடத்தி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கைஸ். அப்புறம் என்னோடய டீம் கலை, கௌதம், மௌரி, ஜீவா, விக்கி, சபரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாய்ஸ், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். ஸோ பட் தேங்க்யூ. உங்களை எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபனி, ஃபென்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி ராம்காம். சிரிச்சிட்டு வயிறு வலிக்கும். அதே நேரத்தில் வெளியில் வரும்போது ஒரு சின்ன கண்கலங்கியும் வெளியில் வருவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். அவனியில் வி பிலீவ் இன் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ். மெசேஜ் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வி ப்ராமிஸ் யூ டபுள் ஆக்குபென்சி இஸ் டபுள் என்டர்டெயின்மெண்ட். தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி 4 கப்பல் இருக்காங்க. ஒன்று வந்து சந்தோஷ் அண்ட் பிரியா, இன்னொன்று வந்து வினோத் கிஷன் அண்ட் ரேஷ்மா, அதாவது கார்த்திக் அண்ட் ரஜினி. இன்னொரு பேர் இருக்குது ரஜினி அண்ட் ரஜினி, இவங்க 2 பேர். இது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் இருக்குது. அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள். ஐம் ஷோர் யூ கைஸ் வில் என்ஜாய் இட். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட். எப்படியாச்சும் எல்லார்ட்டையும் போய் இதை சேர்த்துருங்க. இது சின்ன படம் பெரிய படம்லாம் தாண்டி எங்களோட கனவு
நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் எல்லாராலையும் பெரிய ஆக முடியும், என்னால் பெரிய ஆக முடியும். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் ஒரு என்ன பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மறந்துருந்தா ஐம் வெரி சாரி. ஐ திங்க் ஏபிசி, தேங்க்யூ கைஸ். யாரையாவது மறந்துட்டேனா ப்ரோ? ஏபிசினா அவங்க ஸ்டூடியோங்க, நீங்கள் உடனே ஏபிசினோடனே எதாவது நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் ஐம் டன் வித் எவ்ரிபடி. ஐயோ ரியா சார் சாரி சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார். Thank you so much, Paras. Thank you so much. You've been an angel. I love you guys. Let's give them a blockbuster hit.